அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல எதிரி தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப எதிரி தொல்லை அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் நம்மளோட ஜாதகத்துல அதிக பலம் பொருந்தி இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. இருந்தாலும் அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். எதிரிகள் இவங்களை பார்த்து பயந்துருவாங்க. ஆனா செவ்வாய் பகவானோட நிலைமை நம்மளோட ஜாதகத்துல பலம் குறைந்து இருக்கிறவங்களுக்கு எதிரி தொல்லைய மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது அவங்கள ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த பலமா இருக்கக்கூடியவங்களும் சரி, யாரு வேணாலும் இந்த முறைய ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ஒரு போர் கிரகம். இந்த செவ்வாய் பகவானுக்கு விசாரணை பண்றது அப்படிங்கறதெல்லாம் பிடிக்காது. எடுத்துல அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிப்பாரு. ஒரு அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த அவசரம் அப்படிங்கிறது தேவைதான். அப்படின்னும் போது இவங்க சோம்பேறித்தனம் இல்லாம இருப்பாரு. நமக்கு என்ன தேவை? எதிரி தொல்லையில இருந்து விடுபடணும். அப்ப செவ்வாய் பகவான வழிபாடு பண்றதன் மூலியமா நிச்சயமா இந்த எதிரி தொல்லையில இருந்து நாமளை பாதுகாத்துக்க முடியும். செவ்வாய் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச சுவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பு சுவை. இந்த கசப்பு சுவை அவருக்கு ரொம்ப பிடிக்கிற காரணத்தினால கசப்பு தன்மையுடைய சமத்துகளை நாம வேள்வி பூஜைகள்ல, ஹோம பூஜைகள்ல நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா எதிரி தொல்லையில இருந்து நீங்க விடுபட முடியும். காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத நற்பலன்கள் எல்லாமே அதிகமா உங்களுக்கு கிடைக்கும். அதோட இது ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யலாம். அடுத்ததா சிவப்பு நிற வஸ்திரம் இல்லையா? சிவப்பு நிற வஸ்திரம் முழுக்க முழுக்க பருத்தி நூலால நெய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை இந்த ஹோம பூஜையில நீங்க போட்டு வழிபாடு செய்யும்போது நிச்சயமா உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கேன், பட் எனக்கு ப்ரமோஷன் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இல்ல குடும்பத்திலேயே நான் இருக்கேன், என் குடும்பத்துல எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமா அந்த பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தாமத தடைகள் எல்லாம் நீங்கி அவங்களுக்கு அந்த பதவியானது கிடைக்கும். இத செய்து பாருங்க. அடுத்ததா கருங்காலி குச்சி இருக்கு இல்லையா? அந்த கருங்காலி குச்சிய நெய்யில நீங்க டிப் பண்ணி ஹோம பூஜைகள் போட்டு வழிபாடு செய்யும் போது, வேள்விகள் வளர்த்து வழிபாடு செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு செல்வ வளமானது அதிகமாகும். இந்த ஒரு விஷயத்தையும் செய்து பார்த்துட்டு பலன் அடைந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதோடு மட்டும் போதுமா? செவ்வாய் பகவான் உடனே ஸ்ட்ராங் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இதோட காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா மன உருப்பத்தோட முழு நிறைவோட நீங்க செவ்வாய் பகவானோட காயத்ரி மந்திரமோ இல்ல தியான ஸ்லோகமோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமா சொல்லலாம். செவ்வாய் பகவானோட தியான ஸ்லோகம் அப்படிங்கிற தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம். தியான ஸ்லோகம் அப்படிங்கிறது ரத்த மால்யம் வரதரம் ஹேம ரூபம் சதுபுஜம் சக்தி ரூபம் கதா பத்மம் தாரயந்தம் கல பூஜை அப்படின்னு. அடுத்ததான் ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா தரணி காப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமார சக்தி ஹஸ்தம் ச மங்களம் பிரணாமயகம் அப்படின்னு. அடுத்ததா காயத்ரி மந்திரம் யூஸ்வலா எல்லாருமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுவும் தெரியல அப்படின்னா ஓம் ஈரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த 3 மந்திரங்களையும் சேர்த்து சொல்றது சிறப்பு. இல்ல ஏதாவது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா சொல்லலாம். இல்ல எனக்கு செவ்வாய் பகவானோட அஷ்டோத்திரம் நல்லாவே தெரியும் அப்படின்னா தாராளமா பிழை இல்லாம சொல்லுங்க. பூரண பலன்களை உங்களுக்கு செவ்வாய் பகவான் அருள்வாரு. அதே நேரத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய
டிலே ப்ராசஸ குறைச்சு உங்களை சுறுசுறுப்பாக்கி உங்களோட வேலைகளை அவரு துரிதப்படுத்துவார். அதன் மூலியமா உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை பெற முடியும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.